பத்மஸ்ரீ, கலைமாமணி, செவாலியர் இப்படி ஒரு பட்டங்களுக்கே பெருமை சேர்த்தவர் என்று சொன்னால் சிவாஜி சார் அவர்களே நிச்சயமாக நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து மக்களுடைய வாழ்க்கையிலே என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவராக சிவாஜி சார் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிவாஜி சார் பற்றி நான் சொன்னோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் நடித்த படங்கள்லாம் தா வரிசையில் போகும். தாயை காத்த தனையன், தர்மம் தலை காக்கும், தாய் சொல்லை தட்டாதே, அதே போன்று தனிப்பிறவி, இப்படி தா 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 என்று சொல்லி அந்த வகையிலே புரட்சி தலைவர் படங்கள் அமையும். அதெல்லாம் வெற்றி படங்களாக கூட மாறி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்தது. அதே போல நம்முடைய சிவாஜி சாருடைய படங்கள் எடுத்து போனா பால முடியும், படித்தால் மட்டும் போதுமா, பாசமலர், படிக்காத மேதை, அப்புறம் இது போல பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பாவரிசையில் வரும். குறிப்பாக நிறைய அவருடைய சிவாஜி சாருடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு பாணி, ஒரு சினிமாவில் அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேரக்டரோட ஒன்றிடக்கூடிய வகையில் அவருடைய அந்த ஒரு நடிப்பு திறமை வெளிப்பட்டு இருக்கும். உதாரணம் சொல்ல வேண்டும் சொன்னால் அவருடைய ஸ்டைல் பல படங்கள் கூட இந்த குலமகள் ராதே என்ற படம், அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், ராதே உனக்கு கோபம் ஆகாதேடின்னு ஒரு பாட்டு வரும். அதில் சரோஜா தேவி அம்மாவும் சிவாஜி சாரும் அவங்க நடக்கும்போது இவர் நடப்பார். அந்த காட்சி பாருங்க, அவ்வளோ தூரம் அது ரசிக்கக்கூடாது. அந்த ஸ்டைல், அந்த நடைக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் அடிச்சிக்க முடியாது. அதே போல் பார்த்தால் பசுத்தீரம் படத்தில் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த புல்வெளியில் அப்படி ஸ்டைலாக நடந்து வருவார். அதெல்லாம் பார்த்தா ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த அழகிய ஸ்டைல் அது ஒரு சிவாஜி சாருக்கு உள்ள ஒரு தனி ஸ்டைல். இப்படி நிறைய படங்கள் நம்ம சொன்னாலும் கூட கர்ணன் படம் நான் விரும்பி ரசித்த ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அது நல்ல சிறந்த படமாக விளங்கிச்சு. பல தடவை நான் பார்த்துருக்கேன். அந்த கர்ணன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கர்ணன் பாத்திரமாக வாழ்ந்து அந்த ஒரு ஒப்பனை, அதே போல ஒரு நடை உடை பாவம்லாம் நம்ம முன்னாடி அந்த கர்ணனை நிறுத்துற மாதிரியே சிவாஜி சார் நிறுத்துவார். குறிப்பாக ஒரு தேரோட்டி கர்ணனை இழிவுபடுத்திட்ட அந்த சூழ்நிலையில் சிவாஜி சார் தேவியாட்ட ஃபீல் பண்ணுவார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இந்த மாதிரி தேரோட்டி இது அரசவையில் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு தேரோட்டினுடைய மகன் தானே நீங்க அப்படின்னு என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போ தேவிகா பொறுத்தவரை ஒரு ஆறுதல் கூறுற வகையில் ஒரு பாட்டு கண்ணதாசன் அருமையாக எழுதியிருப்பாரு. அதாவது கண்ணுக்கு குலமேது, கண்ணுக்கு குலமேது, கண்ணா கருணைக்கு நிறமேது இனமேதுன்னு, கருணைக்கு நிறமேது இனமேது, வீரத்திலிருந்தே குலம் பிறக்கும், வீரத்திலிருந்தே குலம் பிறக்கும், அது மேலென்றும் கீழென்றும் எங்க இருக்குன்னு. அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவெல்லாம் கிடையாது, அறிவு இருந்தா அவன் உயர்ந்தவன், அறிவு இல்லாதவன் ஒண்ணுமே இல்லாதவன். அந்த வகையில் அந்த பாட்டு ஒரு பெரிய ஆறுதலா அன்னைக்கு கண்ணதாசன் தேவிகா வழியா பாடி, அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. எனவே சிவாஜி சார் இல்லைனாலும் கூட அவர் திரைப்படத்தின் மூலமாக, அதே போன்று அவருடைய சமூக வாழ்க்கையின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் உலகம் போற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு உலக தமிழர் மத்தியில் இன்றைக்கு உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் என்று சொன்னால் பத்மஸ்ரீ, செவாலியர், அதே போன்று நம்முடைய சிவாஜி சார் அவர்களை நிச்சயமாக நாம் குறிப்பிட்டாக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.